Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 9 differential equation la exercise 9.4 la question number 1 வந்து பார்க்குறோம். So இங்க first question வந்து 10th question வரைக்கும் கொடுத்திருக்க differential equation வந்து homogeneous இல்லையா அப்படின்றத first நம்ம வந்து find out பண்ணோம். homogeneous இருந்ததுன்னா அதை solve பண்ணி நம்ம வந்து answer find out பண்ண போறோம். So இங்க first question வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x square plus xy into dy equal to x square plus y square into dx. First என்ன பண்ணுவோம் நம்ம dy by dx ஃபார்ம்ல கொண்டு வருவோம். So dy by dx is equal to x square plus y square by x square plus xy அப்படின்னு வந்து வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், dy by dx வந்து f of x, y அப்படின்னு வந்து எழுதுவோம். This is x square plus y square by x square plus xy அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் லாம்டா எக்ஸ்னு போடணும், ஒய் இருக்கிற பிளேஸில் லாம்டா ஒய் அப்படின்னு வந்து போட போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன வரும், லாம்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் பை லாம்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு லாம்டா ஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன வந்துடும், லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இங்கே வந்து லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே வந்து நான் லாம்டா ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும் பை லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்து வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ல வருதா. ஸோ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டு த பவர் 0 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்து கிடைக்குதா. ஸோ அப்போ வந்து என்னது, இட் இஸ் homogeneous differential equation of order 0. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இதை பற்றி நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்ட்ரடக்ஷன் பார்க்கல அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம்பிள் சம்ஸையும் வந்து பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து நம்ம போர்டு எக்ஸாமுக்கு என்சிஆர்டி புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸு, மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ், அப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில டைம் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸில் மிஸ்லேனியஸ்லேருந்து டைரக்ட் கொஷின்ஸே வந்து அப்படியே எடுத்தே வந்து கேட்பாங்க. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க எக்ஸாம்பிள்ஸை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா dy by dx வந்து சால்வ் பண்ண போறோம். அண்ட் y is equal to v into x அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போனா v equal to y by x ஃபார்மில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். அதாவது y by x ஃபார்மில் dy by dx வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் போட போகிறோம். அதாவது dy by dx is equal to இது வந்து ப்ராடக்ட் ஹோல் v into 1 plus x into dv by dx. So dy by dx is equal to x square plus y square by x square plus xy அப்படின்னு வந்து இருக்கா. ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ் ஸ்கொயரை வந்து வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் வந்துடும். அப்போ வந்து 1 plus y square by x square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தால் 1 plus xy by x square அப்படின்னு வந்து வரும். எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிடும், இதுவும் y by xல வந்துடுது. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. ஸோ dy by dx is equal to 1 plus y square y by x the whole squareன்னு எழுதலாம் by 1 plus y by xன்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இங்கே வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், v is equal to y by xன்னு வந்து போட போகிறேன். So I will get dy by dx is equal to 1 plus v square by 1 plus v அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இப்போது நம்ம dy by dx is equal to v plus x into dv by dx இதில் வந்து போடுங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, 1 plus v square by 1 plus v இருக்கா ஈக்குவல் டு வியா ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dx வந்து இருக்குது. வியை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ கொண்டு வந்தோம்னா 1 plus v square by 1 plus v minus v ஆகிடும் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு dv by dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போது எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா 1 plus v டினாமினேட்டரில் 1 plus v square minus v into 1 plus v அப்படின்னு வந்து வரும். எக்ஸ் இன்ட்டு dv by dxன்னு வந்து கிடைக்கும்.
ஸோ அப்போ 1 + v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். 1 + vன்னு வந்து இருக்கும் டினாமினேட்டரில், x இன்ட்டு dv/dx. ஸோ இப்போது இந்த v ஸ்கொயரும் மைனஸ் v ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். 1 - v/1 + v இருக்கும் ஈக்குவல் டு x இன்ட்டு dv/dx. இப்போ v டேர்ம்லாம் ஒன்றா கொண்டு வரும், x டேர்ம்லாம் ஒன்றா கொண்டு போகிறோம். ஸோ இந்த dx x/dx இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ dx/xன்னு ஆகிடும் ஈக்குவல் டு இங்கே வந்து 1 + v/1 - v dv வந்து வந்துடும். ஸோ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 1 + v/1 - v dv ஈக்குவல் டு dx/x. இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணால் இங்கே வந்து என்ன வந்துடும் நம்மளுக்கு, இங்கே வந்து log xன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த 1 + v 1 - vன்னு இருக்குல்ல, இதை வந்து நான் v + 1 v - 1 அப்படின்னு பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸை வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும் போது ஒரு மைனஸ் இங்கே இருக்கும். அப்போ வந்து எனக்கு v + 1 இங்கே அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே வந்து v - 1ன்னு மாறிடும். இந்த மைனஸை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். மைனஸ் இன்டகிரல் dx/xன்னு வந்து எனக்கு வந்துடும். சரியா, இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மைனஸை வந்து ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுற மைனஸை அப்படியே நான் வச்சுக்கிறேன். இங்கே டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுற மைனஸை v - 1ன்னு மாற்றி எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், நான் இந்த -1 நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நான் அதனால தான் இங்கே மைனஸை அடிச்சுட்டு ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இங்கே மைனஸை போட்டுட்டேன். ஒரே ஸ்டெப்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஏன்னா ஸ்டெப்பு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது சம், அதனால். இப்போ வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டகிரல் v + 1/v - 1 இன்ட்டு dv அப்படின்னு வந்து இருக்குது. இங்கே வந்து இன்ட்டு dv வரும், dvன்னு இருக்குது ஈக்குவல் டு மைனஸ் இங்கே வந்து log மாடுலஸ் ஆஃப் x + c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும் இன்டகிரேட் பண்ண முன்னாடி. ஏன்னா இதை எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும், ஸோ அதனால் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் வந்து நம்ம மாற்றுறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 in the numerator, add and subtract 1 in the numerator. இதை வந்து நான் I1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சால்விங் I1 சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இன்டகிரல் v + 1 இங்கே இருக்கிறது, நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், +1 - 1 வந்து நான் எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 இந்த நியூமரேட்டர், v - 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னா, v - 1 + 2 அப்படின்னு வந்து வரும், v - 1 அப்படின்னு வந்து வந்துடும். இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் கிடையாது, இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது. ஸோ இப்போ வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ v - 1/v - 1 இங்கே எல்லாத்துலேயும் dv வரும்மா, இன்ட்டு dv ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ப்ளஸ் 2 வெளியில் வந்துடும், இன்டகிரல் 1/v - 1 இன்ட்டு dv அப்படின்னு வந்து வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 இன்ட்டு dv ப்ளஸ் 2 இன்டகிரல் 1/v - 1 இன்ட்டு dv. ஸோ dvயை வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா v வந்துடும், ப்ளஸ் 2 இன்ட்டு log மாடுலஸ் ஆஃப் v - 1 வந்து நம்மளுக்கு வரும். Now substitute v is equal to y/x. So அப்போ y/x plus 2 log modulus of y/x minus 1 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா y/x plus 2 log modulus of y minus x/xன்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எங்கே, இங்கே போடணும், இதை 1ன்னு கூட வச்சுக்கோங்க. Substitute I1, this is equal to I1 in equation 1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே எனக்கு என்ன வரும், y/x plus 2 log modulus of y minus x/x equal to minus log modulus of x plus c. நான் இந்த மைனஸ் லாக் மாடுலஸை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அண்ட் இங்கே வந்து 2 லாக் மாடுலஸ் y மைனஸ் x/xன்னு இருக்கா. ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, n log m ஃபார்மில் இருக்குது, விச் இஸ் log m to the power n வந்து வரும்.
ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், y by x plus log modulus y minus x by x the whole squareனு வரும், plus log modulus of x வரும், plus cன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து log m plus log n ஃபார்மில் இருக்கு. ஸோ log m plus log n which is log m into n ஃபார்மில் வந்து இருக்கு. ஸோ அப்போது y by x plus log modulus y minus x by x whole square into xன்னு வந்து நம்மளுக்கு வரும். மாடுலஸ் க்ளோஸு வந்து ஈக்குவல் டு சிமா, this is equal to c. இங்கே வந்து என்ன வரும், this is x வந்து இதுக்குள்ளே இருக்குது, ஸ்கொயருக்குள்ளே இருக்குது. ஸோ y by x plus log modulus of y minus x whole square by x square into x வரும், equal to c வரும். x square xம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இட் வில் பி log modulus, அதுக்கு முன்னாடி y by x plus log modulus y minus x whole square by x இருக்கு, equal to c வந்து இருக்கு. இந்த y by x நான் அதர் சைடு கொண்டு போகிறேன். ஸோ log modulus y minus x whole square by x equal to c minus y by x. லாகை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரும் போது y minus x whole square by xன்னு வந்து இருக்கும், ஈக்குவல் டு e பவர் c into e பவர் minus y by xன்னு வந்து இருக்கும். ஸோ e பவர் c வந்து இட் இஸ் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ நான் அது cன்னு வந்து எழுதிக்கிறேன். y minus x whole square by x is equal to c into e பவர் minus y by x அப்படின்னு வந்து வரும். எக்ஸையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். y minus x whole square is equal to c into x into e பவர் minus y by xன்னு வந்து வரும். and this is the final answer for the first question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y dash equal to x plus y by xன்னு வந்து கொடுத்துருக்காங்க. that is nothing but dy by dx is equal to x plus y by xன்னு வந்து அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன் பிளேஸ் ஆஃப் dy by dx நான் வந்து என்ன எழுதுகிறேன், f of x comma y is equal to x plus y by xன்னு வந்து நான் எழுதுகிறேன். அடுத்தது f of lambda x comma lambda y is equal to lambda x plus lambda y by lambda x அப்படின்னு வந்து எனக்கு வரும். காமனாக வெளில எடுங்க லாம்டாவை, x plus y by lambda xன்னு வரும். லாம்டா லாம்டா கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி lambda power 0 f of x comma y அப்படின்னு வந்து வந்துடும். So therefore f of x comma y is a homogeneous function of degree 0 and dy by dx வந்து என்னது, it is a homogeneous differential equation. ஸோ இப்போ dy by dx சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் dy by dx என்ன பண்ணுவோம், y equal to v into x வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ v is equal to y by x ஃபார்மில் வந்து நான் கொண்டு வரேன். ஸோ அண்ட் இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா dy by dx is equal to v into 1 plus x into dv by dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போது dy by dxல இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே in terms of y by x ஃபார்மில் நான் மாற்ற போகிறேன். ஸோ dy by dx is equal to x plus y by xன்னு வந்து இருக்குது. ஸோ எக்ஸை வந்து காமனாக வெளியில் எடுக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்தோம்னா 1 plus y by xன்னு வரும், by xன்னு வந்து இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், dy by dx is equal to 1 plus y by xன்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்து y by xன்னு என்னது, that is equal to v. ஸோ dy by dx is equal to 1 plus v. அப்படியே வந்து ஈக்குவேஷனில் எழுதிக்கோங்க. ஸோ அப்போ 1 plus v equal to v plus x into dv by dx அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த v எந்த பக்கம் எடுத்துகிட்டு வர 1 plus v minus v equal to x into dv by dx அப்படின்னு வரும். v minus v plus v கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து 1 equal to x into dv by
dx. ஸோ இந்த dv இந்த dx ஃபார்மெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், dv அந்த பக்கமே வச்சுக்கிறேன். ஸோ dx by xன்னு ஆகிடும் ஈக்குவல் டு dv அப்படின்னு வந்து இருக்கும். என் இன்டகிரேஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். எப்பவுமே எக்ஸ் பார்ட் இந்த பக்கம் இருக்கட்டும். ஸோ dv இஸ் ஈக்குவல் டு dx by x இன்டகிரல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ v ஈக்குவல் டு log modulus of x plus c அப்படின்னு வந்து எனக்கு வரும். v ஓட வேல்யூ என்னது y by x is equal to log modulus of x plus c வந்து வரும். x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ y equal to x into log modulus of x plus cx அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த x இந்த பக்கம் வரும்போது இது ரெண்டுத்துக்குமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ x into log modulus of x plus cx ரெண்டுத்துக்குமே வந்து cக்கும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ x minus y into dy minus x plus y into dx is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் பார்ட் இருக்குல்ல, அதை அப்படியே வந்து ரைட் சைட் கொண்டு போயிடலாம். So x minus y into dy equal to x plus y into dx னு வந்து வந்துரும். So dy by dx ஃபார்மில் கொண்டாட போகிறோம். So dy by dx is equal to இது வந்து அப்படியே இருக்கட்டும், x plus y by இந்த x minus y இந்த பக்கம் வந்துடும். So x minus y ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ dy by dx ஃபார்மில் கொண்டு வந்துட்டோமா. ஸோ f of x comma y is equal to x plus y by x minus y அப்படின்னு வந்து வரும். f of lambda x comma lambda y is equal to lambda x plus lambda y by lambda x minus lambda y அப்படின்னு வந்து வரும். ஸோ lambda வந்து காமனாக எடுத்தோம்னா x plus y by lambda x minus y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். So this is f of lambda x comma lambda y அப்படின்னு வந்து அர்த்தம். So f of lambda x comma lambda y is equal to lambda lambda cancel ஆயிடும். x plus y by x minus y வந்து என்னது, it is lambda power 0 into f of x comma y அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லலாம் இங்கே, therefore f of x comma y is a homogeneous function of degree 0 and dy by dx வந்து என்னது, homogeneous differential equation. ஸோ அடுத்தது y is equal to v into x வந்து நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் என்ன பண்ணுவோம், v equal to y by x ஃபார்மில் நம்ம கொண்டு வருவோம். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி in terms of vல நம்ம மாற்றுவோம். ஸோ இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx is equal to v into 1 plus x into dv by dx அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எங்கே என்ன இருக்குது, dy by dx is equal to x plus y by x minus y அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் எக்ஸை வந்து காமனாக வெளில எடுக்கிறேன். எடுத்தேன்னா 1 plus y by xன்னு வரும். by x காமன் எடுத்தால் 1 minus y by xன்னு வந்து வரும். ஸோ எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ dy by dx is equal to 1 plus v by 1 minus v அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இதை வந்து எடுத்து இங்கே போடுங்க. ஸோ அப்போ 1 plus v by 1 minus v equal to v plus x into dv by dx. இந்த vயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, இதை சால்வ் பண்ணலாம். ஸோ 1 plus v by 1 minus v is equal to x into dv by dx அப்படின்னு வந்து வரும். ஸோ அப்போ இதை வந்து LCM எடுத்து சால்வ் பண்ணுறோம். 1 minus v வந்து டினாமினேட்டரில் வரும். 1 plus v minus v into 1 minus v வரும் equal to x into dv by dxன்னு வந்து கிடைக்கும். ஸோ 1 plus v minus into minus plus v square by 1 minus v equal to x into dv by dxன்னு வந்து வரும். plus v minus v வந்து வரும். So it will be 1 plus v square by 1 minus v equal to x into dv by dx. ஸோ அப்போ வந்து நம்ம dv இந்த பக்கம் இருக்கா, ஸோ அப்போ dx by x இங்கே வர வச்சிடலாம். ஸோ அப்போ இந்த பக்கம் வரும்போது தான் dx by x வரும் ஈக்குவல் டு 1 minus v by 1 plus v square dv அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும்.
இதை வந்து அப்படியே வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். 1 மைனஸ் வி பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினோம்னா 1 பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவி மைனஸ் v into dv by 1 plus v square அப்படின்னு வந்து வரும் equal to dx by xன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இதை வந்து t ஃபார்மில் எடுத்துக்கலாம். இதை வந்து I1ன்னு எடுத்துக்கிறேன். சால்விங் I1. ஸோ என்ன பண்ணலாம், t ஈக்குவல் டு 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். dt by dvன்னு வரும். 2v அப்படின்னு வரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது. ஸோ dt is equal to 2v into dv. ஸோ dt by 2 is equal to v into dv அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 by 1 plus v square dv வரும் மைனஸ் இன்டெக்ரல் v into dv by 1 plus v square வரும் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx by xன்னு வந்து வரும். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, 1 by x square plus a square ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ இப்போ அதாவது இன்டெக்ரல் 1 by x square plus a square dx என்ன வரும், 1 by a tan inverse of x by a அப்படின்னு வந்து வரும். இங்கே x இருக்கிற இடத்துல v இருக்குது, a இருக்கிற இடத்துல 1 வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை நம்ம in place of a we have 1 and x placeல we have v. ஸோ அப்போ இதை அப்படியே எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இதை வந்து அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து I1 பார்ட்டு. I2க்கு வந்து இங்கே என்ன இருக்குது, v into dv by 1 plus v square. ஸோ இது சால்விங் I2. ஸோ I2 சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே புட் 1 plus v square is equal to t. So 2v equal to dt by dv. So 2v into dv is equal to dt. v into dv equal to dt by 2ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் இங்கே வந்து என்ன வரும், v dvக்கு பதிலாக dt by 2ன்னு வரும், by tன்னு வரும். ஸோ இட் வில் பி 1 by 2 integral dt by t. ஸோ which is 1 by 2 log modulus of t வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் c 1 அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இதை சால்வ் பண்ணி அப்படியே ஒன்று சால்வ் பண்ணி எழுதிக்கலாமா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதுகிறேன். ஸோ 1 by 1 tan inverse of v by 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். மைனஸ் 1 by 2 log modulus of tக்கு பதிலாக வந்து இங்கே என்ன, இங்கே t வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 1 plus v square plus c1 equal to log modulus of x plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் இந்த c1 இப்படி வந்துருச்சுன்னா அது சால்வ் ஆகிடும். இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, இங்கே நம்ம c போட்டுட்டோம் டோட்டலாக, அதனால this is not needed. ஸோ இப்போ இங்கே tan inverse of v minus 1 by 2 log modulus of 1 plus v square equal to log modulus of x plus c அப்படின்னு வந்து இருக்குது. log எல்லாம் ஒன்றா கொண்டு வரேன். ஸோ அப்போ எனக்கு tan inverse of v equal to 1 by 2 log modulus of 1 plus v square plus log modulus of x plus c அப்படின்னு வந்து வரும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2ன்னு வந்து நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு tan inverse of v 1 by 2 log modulus of 1 plus v square plus 2 by 2 log modulus of x plus c அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடும், இந்த 1 by 2 வெளியில் எடுத்துடலாம். 1 by 2 காமனாக வெளியில் எடுத்துட்டா log modulus of 1 plus v square வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து நியூமரேட்டரில் இருக்குல்ல அந்த 2, அது வந்து 2 log modulus of xன்னு வந்து இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், இந்த 2 வந்து மேலே போயிடுச்சுன்னா, அதாவது n into log m ஃபார்முலா அப்ளை பண்ண அப்படின்னா log m to the power n வந்துடும். அதாவது log modulus of x square plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும்.
this is equal to tan inverse of v. இப்போ வந்து v இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா, log m plus log n equal to log m into n வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ tan inverse of v equal to 1/2 இங்கே வந்து log modulus of 1 plus v square into x square plus c அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போ இங்கே வந்து v ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன போடலாம், y by x, இங்கேயும் y by x. ஸோ tan inverse of y by x is equal to 1/2 log modulus of 1 plus y by x whole square into x square plus c அப்படின்னு வந்து வரும். இது வந்து LCM எடுத்துக்கலாம். y square by x square வரும். LCM எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan inverse of y by x equal to 1/2 log modulus of x square plus y square by x square அப்படின்னு வரும் into x square அப்படின்னு வரும். x square கேன்சல் ஆகிடும். ஸோ ரெண்டுமே ஸ்கொயர் டேர்மாக இருக்கிறதுனால நெகட்டிவே வந்தாலும் பாசிட்டிவ் தான் வரும். ஸோ மாடுலஸை வந்து நம்ம எடுத்துடலாம். So tan inverse of y by x is equal to 1/2 log x square plus y square plus c அதான் வந்து வரும். And this is the required solution. இப்போ next வந்து நம்ம 4th question வந்து பார்ப்போம். ஸோ 4th question வந்து பார்க்கலாம். 4th questionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square minus y square dx plus 2xy dyன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த டேர்மை ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ 2xy dy is equal to minus x square minus y square dx அப்படின்னு வந்து எனக்கு வரும். மைனஸ் என்ன உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது y square minus x square dx அப்படின்னு வந்து எனக்கு வந்துடும். 2xy dyன்னு வரும். இப்போது dy by dx ஃபார்ம் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும், y square minus x square by 2xy அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வந்து எடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு dy by dxக்கு பதிலாக f of x, yன்னு வந்து போடுறோம். ஸோ அப்போ y square minus x square by 2xyன்னு வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் லாம்டா எக்ஸ்னும் y இன் பிளேஸ் ஆஃப் y லாம்டா ஒய்னும் வந்து நான் போடுறேன். ஸோ அப்போது லாம்டா ஒய் ஹோல் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் லாம்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வரும் by 2 into lambda x into lambda y. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா lambda square y square minus lambda square x squareனு வரும் by lambda square 2 into x into yனு வந்து வரும். ஸோ lambda square காமனாக எடுக்கிறேன். அப்போது y square minus x square by lambda square into 2xy அப்படின்னு வரும். lambda square cancel ஆகிடும். ஸோ இங்கே வந்து f of lambda x, lambda y is equal to lambda to the power 0 into f of x, y அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ therefore f of x, y is a homogeneous function with degree 0 and dy by dx அப்படின்றது homogeneous differential equation. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், y by x ஃபார்மில் எடுத்துகிட்டு வரணும். அதாவது v is equal to y by x ஃபார்மில் கொண்டு வரோம். ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா y equal to v into x, differentiate with respect to x வந்து பண்ணுறோம். ஸோ differentiate with respect to x சால்வ் பண்ணோம் அப்படின்னா dy by dx is equal to v into differentiation of x வந்து 1 plus x into dv by dx அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா dy by dx is equal to y square minus x square by 2xy அப்படின்னு வந்து இருக்கா. ஸோ இப்போ இந்த பார்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளில எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும், -1 வந்துடும். இங்கே டினாமினேட்டர்லேயும் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, இங்கே வந்து எக்ஸு தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே 2y by xன்னு வந்து எனக்கு வந்துடும்.
இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்தோம்னா 2y/xன்னு வந்து வந்திருக்கும். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு வந்து வெளியில் எடுக்கிற டேர்ம் இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன இல்லையோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிப்போம். சரியா? இங்கே வந்து ஒரு எக்ஸ் இருக்குது, அதனால நான் வந்து இங்கே டிவைடட் பை எக்ஸ் மட்டும் போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர்னு தான் நம்ம போடணும். அப்படி எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டால் எனக்கு என்ன ஆகிடும், மேலே இருக்கிற எக்ஸும் கீழே இருக்கிற எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு டினாமினேட்டரில் திருப்பி எக்ஸ் தான் இருக்கும், அதனால தான் நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் எனக்கு கேன்சல் ஆகிடும். என்ன நம்மளோட மெயின் பாயிண்ட்னா y/x ஃபார்மில் கொண்டாட போகிறோம், அவ்வளோதான். ஸோ y/x the whole square minus 1 வந்து வரும், by 2 into y/xன்னு வந்து இருக்கும். ஸோ இப்போது dy/dx is equal to, இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், v² minus 1/2v அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது dy/dx is equal to v plus x into dv/dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். dy/dx என்னது, v² minus 1/2v minus v is equal to x into dv/dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். எல்சிஎம் எடுக்கலாம். v² minus 1 வந்துடும், 2v minus இங்கே 1 into 2v, அப்போனா 2v² வந்து நம்மளுக்கு வரும், ஈக்குவல் டு x into dv/dxன்னு வந்து வரும். இப்போ இது சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ எனக்கு -v² minus 1 வரும், 2v வரும், ஈக்குவல் டு x into dv/dxன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் இங்கேருந்து மைனஸ் சைனை வெளில எடுத்துடுறேன். அப்படி எனக்கு வெளியில் எடுக்கும் போது எனக்கு என்ன வரும், v² plus 1 வரும், by 2v வரும், ஈக்குவல் டு x into dv/dxன்னு வந்து வரும். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த v பார்ட்டை ஃபுல்லுமே வந்து நான் அதர் சைடு வந்து கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ அதர் சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து dx/xன்னு இருக்கும், ஈக்குவல் டு 2v into dv/ minus v² plus 1. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்ம இது வரைக்கும் எல்லா சம்லையும் இதே தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ வந்து dx/x வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். நான் இந்த dv மேலே இருக்கிறதுனால நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க, மைனஸ் சைனை ரைட் சைட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 2v into dv/v² plus 1 is equal to minus dx/xன்னு வந்து வந்துடும். இன்டெக்ரல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா this is a log modulus of v² plus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும், ஈக்குவல் டு மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். எல்லாமே லாகில் இருக்கிறதுனால லாக் சின்னு வந்து நான் போட்டுக்கிறேன், ப்ளஸ் சி வரும், லாக் சி வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே எப்படி வந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுத்துக்கோங்க. புட் v² plus 1 is equal to t எடுத்துக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2v into dv வரும், ஈக்குவல் டு dt/, இந்த dv இந்த பக்கம் போயிடுச்சு, அப்படி எழுதிட்டேன். ஸோ அப்போ வந்து 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா v into இது 2v dvக்கு பதிலாக dt போட்டாச்சு. இங்கே வந்து t dt/t லாக் மாடுலஸ் வந்துடும். சரியா? ஸோ இதே தான் வந்து சேம் திங், அதனால் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ v-ஓட பிளேஸில் y/x சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ லாக் மாடுலஸ் ஆஃப் y²/x² plus 1 வரும், ஈக்குவல் டு மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் x plus log c வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா லாக் மாடுலஸ் y² plus x²/x² வரும், ஈக்குவல் டு மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் x plus log c வந்து நம்மளுக்கு வரும். இந்த இதை வந்து log x வந்து நான் லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, லாக் மாடுலஸ் ஆஃப் y² plus x²/x²ன்னு வந்து இருக்குது, அண்ட் ஈக்குவல் டு லாக் மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் x plus லாக் மாடுலஸ் லாக் சின்னு வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், லாக் m/n ஃபார்மில் இருக்குது. ஸோ லாக் m மைனஸ் லாக் n ஃபார்மில் நம்ம எழுதலாம். ஸோ அப்போ லாக் எல்லாமே ஸ்கொயர் டேர்மில் இருக்கிறதுனால மாடுலஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். y² plus x² மைனஸ் லாக் x²ன்னு வரும், ஈக்குவல் டு மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் x plus லாக் c அப்படின்னு வந்து எனக்கு வரும். இதை வந்து நான் எப்படி எழுதலாம், லாக் n log m is equal to log m the whole power n வரும். ஸோ இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை மாதிரி மாற்றி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ log y² plus x² minus 2 log xன்னு வரும், ஈக்குவல் டு
மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாக் சின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மைனஸ் 2 லாக் எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், தட் இஸ் ரைட் சைட். ஸோ லாக் y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 லாக் எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி அப்படின்னு வந்து வரும். ஸோ ரெண்டுமே வந்து log x. ஸோ அப்போனா 2 minus 1 வரும், which is 1. அப்போ 1 into log x. ஸோ log y square plus x square equal to log x plus log c அப்படின்னு வந்து வரும். This is of the form log m plus log n. log m into n. So log y square plus x square is equal to log x into c. ஸோ ரெண்டு பக்கமும் லாகை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 4th கொஷின். 5th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர ரைட் சைட், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இப்போது எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் இன்னும் வந்து யூஸ் பண்ணுறேன். lambda square x square வரும் minus 2 into lambda square y square. இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் lambda x இருக்கிற இடத்துல lambda x போடுறோம். அப்போ இங்கே என்ன வந்துடும், lambda x the whole squareனு வந்துடும். அதை தான் நான் இங்கே பிரித்து lambda square x squareனு வந்து எழுதுறேன். ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. lambda x into lambda y. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே lambda square x square வந்துருச்சுன்னா எப்படி வந்ததுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ lambda square x square, அதாவது எக்ஸோட பிளேஸ்லலாம் lambda xனு போடுறோம். ஸோ அப்போ வந்து இங்கே lambda square x squareனு வந்துடும். ஸோ இப்போ lambda ஸ்கொயரை வெளியில் எடுத்துடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை lambda square into x square னு வரும். lambda square cancel ஆகிடும். ஸோ f of lambda x comma lambda y is equal to lambda power 0 f of x comma y. ஸோ f of x comma y அப்படின்றது homogeneous function, dy by dx is a homogeneous differential equation of, இது வந்து என்னது, function of order 0. ஸோ இப்போ dy by dx வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் xy அப்படின்னு வந்து இருக்குது பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து y by x ஃபார்மில் கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரை நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன் நியூமரேட்டரில். அப்போ எடுத்தால் 1 மைனஸ் 2y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் xy பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து வந்துடும் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போது இந்த இடத்துல என்னவாகும் அப்படின்னா எக்ஸும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 மைனஸ் 2y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் y பை எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். 1 minus 2v ஸ்கொயர் ப்ளஸ் v அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். எதில், y by x is equal to v. So y is equal to v into x. Differentiate with respect to x பண்ணா dy by dx equal to v into 1 plus x into dv by dx னு வந்து நம்மளுக்கு வரும். dy by dx இருக்கிற இடத்துல இதை போடணும். 1 minus 2v square plus v equal to v plus x into dv by dx. இந்த vயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ 1 minus 2v square plus v minus v is equal to x into dv by dxனு வரும். மைனஸ் v plus v கேன்சல் ஆகிடும். ஸோ v டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கமும் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரேன். ஸோ v டேர்ம்ஸ்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போது நம்மளுக்கு 1 by 1 minus 2v square dvன்னு வந்து இருக்கும் equal to dx by x. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ dv by 1 minus 2v square வந்துடும் இன்டெக்ரல் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx by xன்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இந்த பார்ட்டை வந்து நான் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் வந்து நம்ம
இருக்கு அப்படின்னா integral 1 by a square minus x square is equal to dx equal to 1 by 2a log modulus of a plus x by a minus x வந்து நம்மளுக்கு வரும் plus c. இப்போ இங்க வந்து a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் இருக்கு, x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 2v ஸ்கொயர்னு வந்து இருக்கு. நம்ம வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான் வந்திருக்கணும், இங்க 2 வந்து இருக்கு இல்ல. ஸோ அப்போ வந்து இதை மாற்றணும். ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க. புரியாத பசங்களுக்கு நான் வந்து இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுறேன். கொஞ்சம் லாங்காக தான் போகும் சம்மு, ஏன்னா ஏற்கனவே சம் லாங்காக தான் இருக்கும். இன்னும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா பெருசாக போகும். கிளியராக புரியணுன்றதுக்காக நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன எடுத்துப்போம் நம்ம அப்படின்னா, இது வந்து எப்படி மாற்றலாம், இன்டகிரல் dv by 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2v த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம மாற்றுவோம். இது நம்ம ஆல்ரெடி வந்து இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதே மாதிரி மாடலில் நம்ம இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். 7.4 எக்ஸசைஸில் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்போமே. ஸோ இப்போ இதை வந்து எப்படி எடுத்துப்போம், புட் root 2v is equal to t. differentiate பண்ணா root 2 into 1 வந்துரும், dt by dv வந்து நம்மளுக்கு வரும். so dv is equal to dt by root 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். so இதை எப்படி நான் எழுதலாம், integral dvக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, dt by root 2 வந்துரும் by 1 square minus t square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ 1 by root 2 வெளியில் வந்துருச்சா. ஸோ அப்போ இன்டெக்ரல் dt by 1 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு வந்து இருக்கும். இதுக்கு இப்போ இந்த ஃபார்மேட்டில் அப்படியே வந்துருச்சா. இப்போ இதுக்கு பதிலாக இதை எழுதுங்க, 1 by root 2 ஆல்ரெடி இருக்குது, இங்கே வந்து 1 by 2a into 2 வந்துடும். a வந்து 1, இங்கே a வந்து 1 அண்ட் x is equal to t. ஸோ அதே மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், log modulus of 1 plus t by 1 minus t. இப்படி தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே t இருக்கிற இடத்துல இங்கே என்ன வரும், 1 by 2 root 2 log modulus of 1 plus t என்னன்னு எடுத்திருக்கோம் நம்ம, root 2v by 1 minus root 2v அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இது எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை வேணால் நீங்கள் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பே நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். சரியா, அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இன் பிளேஸ் ஆஃப் திஸ் ஒன், அதாவது இதோட பிளேஸில் நான் வந்து என்ன எழுதலாம், 1 by 2 root 2 log modulus 1 plus 2 root 2v வந்து எழுதலாம். ஸோ 1 by 2 root 2 log modulus of 1 plus 2 root 2v by 1 minus root 2v அப்படின்னு வந்து வரும், equal to log modulus of x plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். v இருக்கிற இடத்துல என்னது, substitute v equal to y by x. so 1 by 2 root 2 log modulus of 1 plus root 2 into y by x னு வரும், by 1 minus root 2 y by x னு வந்து நம்மளுக்கு வரும், equal to log modulus of x plus c. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்க. இது வந்து 1 by 2 root 2 வந்துடும், log modulus of x plus root 2 y by x னு வந்து வரும், by x minus root 2 y by x னு வந்து வரும், equal to log modulus of x plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். xம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சராக 1 by 2 root 2 log modulus of x plus root 2y by x minus root 2y வந்து நம்மளுக்கு வரும், equal to log modulus of x plus c வந்து நம்மளுக்கு வரும். So this is the final answer for the 5th question. So next இந்த சம்மோட நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.